சரி, எங்கள பார்த்து கேட்குற கேள்வி என்னன்னா, உங்க கொள்கை என்ன? உங்க கொள்கை என்னன்ட்டு எங்கள பார்த்து கேட்குறீங்க. அதுக்கு இப்போதைக்கும் எங்க கொள்கை உங்களுக்கு முக்கியமா? இந்த தமிழ்நாடு மாற்றங்கள் முக்கியமா? அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அப்புறம் வந்து நெறைய கட்சிகள் வந்து நெறைய வந்து கொள்கை வந்து வச்சிருக்கீங்க. எந்தெந்த கட்சிகள் என்னென்ன கொள்கைய ஃபாலோ பண்ணியிருக்காங்க? சொல்லுங்க பார்க்கலாம். திராவிடம் எடுத்துக்கலாமா? பெரியார் எடுத்துக்கலாம். ஆணவ கொலைகள்லாம் எதுக்கு நடக்குது? அப்போ மற்றவங்க கட்சிகள்லாம் எதுக்கு வந்து ஆணவ கொலைகள்லாம் நடக்குதுன்னு நான் ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அவங்கவுங்க கொள்கையை வச்சுக்கலாம், புரியுதா? ஆனால் அக்யூரீஸியாக ஃபாலோ பண்ணுவாங்களா இல்லையான்ட்டு எனக்கு தெரியாது. ஆனால் தளபதி வந்து கொள்கையை வந்து அவர் ஃபாலோ பண்ணுறாரோ இல்லையோ, மக்களுக்காக நல்லது வந்து செய்யறதுக்காக அவர் வராருன்னா கொஞ்சம் வந்து வழி விடுங்க. ஒரு ஆட்சி மட்டும் போதும். அதுக்கடுத்தது செய்யலைன்னா நீங்கள் கேட்குற கேள்விக்கு நானே குற்றச்சாட்டு வைக்கிறேன், புரியுதுங்களா? அதுக்கு பதில் தேவையில்லாத வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து கொள்கை என்னன்ட்டு சொல்லின்னு இருக்காதீங்க. ஃபஸ்ட்டு நம்மள கழுத்தில் இருக்கிற அழுக்கை அப்படி சுரண்டி சுரண்டி எடுக்கலாம். அதுக்கடுத்தது வந்து நம்ம மற்றவங்களுக்கு வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா? போங்க வேலையை பார்த்துக்கங்க.